நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தனது விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சட்டமன்ற வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். இந்நிலையில் இந்த ஆண்டு தான் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் சார்பில் வழங்கி வருகின்றார். கடந்த ஆண்டு ஒரே நாளில் வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை இந்த ஆண்டு 2 நாட்களாக பிரித்து வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டு முதல் கட்டம் கடந்த ஜூன் 28ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அதாவது ஜூலை 3ஆம் தேதி செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருப்பத்தூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இதற்கான விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் விழா நடைபெறவுள்ள திருவான்மையூர் மண்டபத்திற்கு முதல் ஆளாக சென்றுள்ளார். உதவித்தொகை பெறும் மாணவ மாணவிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து தங்களது பெற்றோர்களுடன் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இப்படியான நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக நீண்ட நேரம் காத்துக்கொண்டு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் மிக விரைவில் மண்டபத்திற்கு விஜய் வந்ததாக கூறப்படுகின்றது. கடந்த 28ஆம் தேதி மாணவர்கள் மத்தியில் பேசிய நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய், மாணவர்கள் ஆகிய நீங்கள் எப்போதும் போதைப் பொருளுக்கு நோ சொல்ல வேண்டும் என பேசினார். போதைப் பொருட்களில் இருந்து அரசாங்கம் நம்மை காக்க வேண்டும் என்பதை விட நமது உடல் நலத்தின் மீது நாம் தான் அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டும். நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டும். போதையினால் உங்களின் அடையாளத்தை இழந்து விடாதீர்கள். இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் அதிகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்குமே அச்சமாக தான் இருக்கின்றது. சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் என விஜய் 2 முறை கூற மாணவர்கள் திரும்ப சொன்னார்கள். இது மட்டும் இல்லாமல் மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் கல்வியுடன் சேர்த்து தினமும் செய்தித்தாள்களை படிக்க வேண்டும். செய்தித்தாள்களில் ஒரு செய்தியை பல்வேறு கோணங்களில் எழுதுவார்கள். நீங்கள் அதை நன்கு ஆராய்ச்சி செய்து உண்மை எதுவென புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தன் மீதான விமர்சனங்களுக்கு மறைமுகமாக பதிலடியும் கொடுத்திருந்தார். விஜய் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகின்றார் என்றாலே வந்தவர்களுக்கு திருப்திகரமான உணவு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பரிமாறப்படுகின்றது. கடந்த முறையே பல்வேறு வகையான உணவு மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் பரிமாறப்பட்டது. இம்முறையும் தடபுடலாக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் 2ஆம் கட்டமாக நடைபெறும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் பாட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவில் நீட் தேர்வுக்கு எதிராக பேசினார். மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்த பின்னர் மைக் பிடித்த விஜய், இன்று பேச வேண்டாம் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் விட்டால் நன்றாக இருக்காது. அதுதான் நீட். தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவ மாணவிகள் கிராமப்புறத்தில் இருக்கும் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது சத்தியமான உண்மை. இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை 3 பிரச்சனைகள் முக்கியமானவை. அதில் முக்கியமானது நீட் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறது. 1975க்கு முன்னால் கல்வி மாநில பட்டியல் தான் இருந்தது. 1975க்கு பிறகுதான் அதை ஒன்றிய பட்டியலில் சேர்த்தார்கள். எனக்கு தெரிந்த முதல் பிரச்சனை அப்போதான் தொடங்கியது. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது அடிப்படையிலே கல்வி கற்கும் நோக்கத்துக்கு எதிரானதாகவே பார்க்கிறேன். கல்வி என்பது அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றார் போல்தான் இருக்க வேண்டும். இதை மாநில உரிமைகளுக்காக மட்டும் பேசவில்லை. கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள் இருக்க வேண்டும். அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பன்முகத்தன்மை என்பது பலவீனமல்ல, அதுதான் பலம். மாநில மொழியில் மாநில பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு NCERT பாடத்திட்டத்தில் தேர்வு வைத்தால் அது எப்படி சரியாகும்? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பாக மருத்துவத்துறை படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய கடினம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடந்த தேர்வும் அதை தொடர்ந்து வெளிவந்த நீட் குளறுபடிகள் தொடர்பான செய்திகளையும் பார்த்தோம். அதற்கு பிறகு நீட் தேர்வு மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை போய்விட்டது. நாடு முழுவதும் நீட் தேர்வு தேவையில்லை என்பதை இந்த நிகழ்வுகள் மூலம் புரிந்து கொண்டோம். இதற்கான தீர்வு என்ன? நீட் விலக்கு மட்டும்தான் உடனடி தீர்வு. நீட் விலக்கு கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கும் தீர்மானத்தை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதற்கு ஒன்றிய அரசு காலதாமதம் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்களின் மன உணர்வை புரிந்து கொண்டு அதற்கு மதிப்பு கொடுத்து இதை விரைவில் பரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும். ஒருவேளை அதில் சிக்கல்கள் இருந்தால் இடைக்கால தீர்வாக இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி சிறப்பு பொது பட்டியல் ஒன்றை உருவாக்கி அதில் கல்வி, சுகாதாரத்துறை அதில் இணைக்க வேண்டும். இப்போது இருக்கும் பொது பட்டியலில் இருக்கும் சிக்கல் என்னவென்றால் மாநில அரசுகளுக்கு அதில் என்னதான் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. எனவே கல்வி விவகாரத்தில் மாநில அரசுகளுக்கு முழு சுதந்திரம் தரப்பட வேண்டும் என்பதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவ கல்லூரிகளுக்கு நீட் தேர்வு நடத்த வேண்டுமானால் நடத்தி கொள்ளட்டும். இது நடக்குமா? நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் என் கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாலியா படிங்க. இந்த உலகம் மிக பெரியது. வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஒன்று உங்களை விட தவறுகிறது என்றால் அதை விட வேறு ஒன்று பெரிதாக கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அதை தேடி கண்டுபிடியுங்கள். தன்னம்பிக்கை
நம்பிக்கையுடன் இருங்கள், வெற்றி நிச்சயம் என்றார்.